நம்பிக்கையே வாழ்க்கை, நம்பினால் எல்லாம் ஆகும் என்று உலகத்திலே நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லும் போது உலகத்துல பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. பல காரியங்களிலே நம்புகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். எபேசியருக்கு பவுல் எழுதும் போது எபேசி சபைக்காக, விசுவாசிகளுக்காக பவுல் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை அல்லது கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான நம்பிக்கை எப்படி வருகிறது என்றால், நம்மை அழைத்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த உலகத்திலே பலவிதமான இன்விடேஷன்ஸை நாம் பெற்றிருக்கிறோம். பலவிதமான காரியங்களுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு மனிதர்கள் நம்மை அழைக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தம்முடைய பரலோக வீட்டிற்கு, அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வழியிலே நம்மை ஆயத்தப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய அழைப்பினால் உண்டாகிற நம்பிக்கை. அப்படி என்றால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை எப்படி உருவாகிறது என்று சொன்னால், என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், என்னை இன்வைட் பண்ணின ஒருவர் இருக்கிறார், பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த மோட்சத்திற்கு என்னை அழைத்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதனாலே உண்டாகிற நம்பிக்கை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையிலே நாம் பெருகும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை ஏதோ உலக பிரகாரமான நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கை அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும், எது நடந்தாலும் நன்மையாகவே கர்த்தர் எனக்கு செய்கிறார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மிகப்பெரிய ஆனந்த பாக்கியத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி தீத்துவுக்கு எழுதுகிறார். இதே நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. இது என்னை ஒரு இடமும் அசைய பண்ணாது, அந்த நித்திய வீட்டை நோக்கி பயணிக்க வைக்கும் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை குறித்து இன்னும் வசனம் சொல்லும் போது சொல்லுகிறது, இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவும் போகாது, உங்களை வெட்கப்படுத்தவும் படுத்தாது. ஆகவே கர்த்தர் அழைத்த அழைப்பினால் உண்டாகிற அந்த நம்பிக்கையில அவருக்காய் காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.